என்னடா வாழ்க்கை இது. எல்லாமே சாப்பிட போயிட்டாங்க, சாப்பிட வேலை செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு இப்ப சாப்பாடா முக்கியம். அப்படியே பிரச்சனை. வீட்டுல தங்கச்சிக்கு மாப்பிள்ள பாத்துருக்காங்க. நல்ல விஷயம் தான்டா. நல்ல விஷயம் தான். மாப்பிள்ள நல்ல பெரிய இடம் தான். என்ன நகையோட சீரியஸ் அதிகமா எதிர்பார்க்கறாங்க. வெளியே கட்டல் மெத்த பீரோ ட்ரெஸ்ஸிங் டேபிள்னா விசாரிச்சா 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சொல்றாங்க. நான் வாங்குற 300 400 சம்பளத்துக்கு இதெல்லாம் நம்ம எங்க வாங்குறது? அட அதோட பிரச்சனையாடா. என்ன ஃபர்ஸ்ட் சொல்லிக்கலாம். நீ எங்க அக்காக்கு தங்கச்சி ஏதோ ஃபர்னிச்சர் எடுத்தாங்க. இப்போ எனக்கு கால் பண்ணி எதை பத்தி சொன்னதே கிடையாது. பெஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம தங்கச்சி கல்யாணம் கூட்டு போறவா. அப்ப என்ன ஆஃபர் போயிட்டு இருக்கு ப்ரோ? எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கங்க. ஏழை வீட்டிலையும் சீர்வரிசை. இனிமேல் அந்த ஏழைங்கிற பேரே எடுக்கணுங்க. ஏன்னா உங்க பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் வச்சிருக்கேன், தங்கச்சிக்கு ஒரு கல்யாணம் வச்சிருக்கேன், தாராளமா உங்க பையன் கடை தேடி நீங்க வரலாங்க. இந்த மாதிரி மர கட்டலு கொடுத்துங்க. இதோட தலை எடுத்தீங்கனாலே 45-50 கிலோ வருங்க. மொத்த ஃபுல் செட் எடுத்தீங்கன்னா 150 கிலோ கம்மியா இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஃபோம் பெட் கொடுத்து 2 பில்லோ கொடுத்து இந்த மாதிரி ஒரு 2 டோர் பீரோ கொடுத்துங்க. இந்த மாதிரி 1 ஸ்டெப் வச்சு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்னு கொடுத்து உடன்ல இந்த 3 சீட்டர் சோஃபா கொடுத்து இந்த மாதிரி குவாலிட்டியான டீபாயும் கொடுத்து 2 பில்லோ கொடுத்து இந்த மாதிரி இந்த மொத்த பொருள் நீங்க வெளிய எடுக்கும் போது எப்படி இருந்தாலும் மார்க்கெட் ரேட் 60,000 65,000 கண்டிப்பா போயிட்டு இருக்கு. இது நான் சொல்ல வேணா, உங்களுக்கே தெரியும். வெறும் 24,900 மொத்த தமிழ்நாடு ஃபுல்லா இலவச டெலிவரி உங்களை சந்திக்கிறதுக்கு நான் வரேங்க. நீங்க கல்யாணம் வச்சிருக்கீங்களா இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க கல்யாணம் வச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏன்னா வெளிய போய் 70,000 50,000 கொடுத்து ஏமாற இந்த காலத்துல உங்களுக்கு ஒரு 24,900 மொத்த தமிழ்நாடு ஃபுல்லா இலவச டெலிவரி கொண்டு வரங்க. நீங்க ஒரு ஷேர் பண்றதுனால நமக்கு எதுவும் நம்ம காசு எதுவுமே கொடுக்க போறது இல்லைங்க. நீங்க ஷேர் பண்றதுனால இன்னொரு குடும்பத்தோட காசு தான் கம்மியாக போகுது. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. நேர்ல வந்து பாருங்க. ஏன்னா ரேட் கம்மியா இருக்காட்டி குவாலிட்டியில எக்காரணத்தை கொண்டு நாங்க கையை வைக்கலீங்க. நேர்ல வந்து செக் பண்ணி பாருங்க.